Hello friends, welcome to Phoenix TRB Study Center தர்மபுரி. நாம் இப்போ இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் சிலபஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே டவுட்ஸ் இருக்கும். சார், இந்த இயர் ஆனுவல் பிளானரில் பிஜிடிஆர்பி எக்ஸாமை பற்றி எதுவும் சொல்லலையே, அப்புறம் இதை பற்றி படிக்கலாமா, இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஆரம்பிச்சுக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த டவுட்ஸும் உங்கள் மைண்டில் இருக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா, எக்ஸாம் அறிவிச்சிருக்காங்க இல்லை அப்படின்றத எதையும் யோசிக்காமல் உங்களுடைய ஒர்க்கை ஸ்டடி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரம் நவ், இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படியும் நெக்ஸ்ட்டு இயர் 2027 ஆனுவல் பிளானரில் கண்டிப்பாக பிஜிடிஆர்பியோட கால்ஃபர் இருக்கும். அதனால் நீங்கள் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஃபுல் ப்ரிப்ரேஷன் பண்ண முடியாது. அதனால் இட் இஸ் எ ரைட் டைம் டு ப்ரிப்பேர். இது ஒரு சரியான நேரம். இப்போ இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட அடுத்து வர ஒரு 6-7 மந்த்ஸ் ஃபுல்லாக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பேட்சில் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு தேவை முதல்ல நம்பிக்கை. என்னால் படிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை வேணும். அடுத்து முயற்சி எடுக்கணும். அடுத்து பயிற்சி எடுக்கணும். முயற்சி, பயிற்சி இது ரெண்டும் இருந்தால் உங்களை தேடி தேர்ச்சின்ற ஒரு இது வந்துடும். ஓகேங்களா? அதனால் எந்த கன்ஃபியூஸும் வேண்டாம். நீங்கள் படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்க அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்காமல் நீங்கள் உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ரெகுலராக படிச்சிட்ருங்க. ஆல் தி பெஸ்ட். இப்போ வாங்க நம்ம இந்த சிலபஸ் பார்க்கலாம். நம்ம இந்த பிஜிடிஆர்பி சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேஜரில் 110 மார்க் எக்ஸாமில் கேட்பாங்க. 30 மார்க் எஜுகேஷன்லேருந்து கேட்பாங்க. ப்ளஸ் 10 மார்க் ஜிகே ஜென்ரல் நாலேஜிலிருந்து கேட்பாங்க. இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது ஒரு 30 மார்க் கேட்பாங்க. அது ஜஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான். அதை 10th தமிழ் புக்கு படிச்சிங்கன்னா அதுவே போதும். ஓகேங்களா? இப்போ நம்ம 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம மேஜரில் ஃபஸ்ட் யூனிட், ஃபஸ்ட்டு 4 யூனிட் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அந்த ஒவ்வொரு பீரியட்ஸில் இருக்கிற அந்த இம்பார்ட்டண்ட் ரைட்டர்ஸு, போயட்ஸு, ட்ரமாட்டிஸ்ட்டு அவங்களுடைய ஒர்க்ஸை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் யூனிட் பாருங்கள் 1400லேருந்து 600 வரைக்கும் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ரைட்டர்ஸ் அவங்களுடைய ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் யூனிட் பாருங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் 1601 to 1798. இதில் இருக்கிற பொயிட்ரி, ப்ரோஸ், ஃபிக்ஷன், ட்ராமா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. யூனிட் 3 பாருங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் 1798 to 1850. இந்த 1798 ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இயர். வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தும் கோல்ட்ரிட்ஜும் 2 பேரும் சேர்ந்து லிரிக்கல் பேலட்ஸ்ன்ற ஒரு ஒர்க்கை எழுதியிருக்காங்க. இந்த ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ரொமான்டிக் பீரியடு ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இயர். இந்த பீரியடில் இருக்கிற நம்ம ரைட்டர்ஸ் அவங்களாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லிட்ரேச்சர் ஃப்ரம் 1851 to the present day, இப்போ இருக்கிற வரைக்கும் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ரைட்டர்ஸ். ஃபிஃப்த் யூனிட் பாருங்கள் ஷேக்ஸ்பியரோட சானட் அண்ட் பிளேஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சிக்ஸ்த் யூனிட் அமெரிக்கன் லிட்ரேச்சர். செவன்த் யூனிட்டில் 2 பார்ட்டை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், செகண்டு காமன்வெல்த் லிட்ரேச்சர். இது ஒரு பெரிய யூனிட். நெக்ஸ்ட்டு எயித் யூனிட் பாருங்கள் லிட்ரரி கிரிட்டிசிசம். நைன்த் யூனிட் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு யூனிட்டு. 10th யூனிட் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில்ஸு. ஓகேங்களா? டோட்டலாக நமக்கு 10 யூனிட்ஸ் இருக்குது. மினிமம் ஒவ்வொரு யூனிட்லேருந்து 10 or 11 கொஷின்ஸ் நமக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. 110 மார்க் நம்ம மேஜரில் இருக்குது. நம்ம மேஜரில் நம்ம ஸ்டஃப்பாக இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம போஸ்டிங் வாங்கிடலாம். 110 மார்க்குக்கு மினிமம் ஒரு 75 to 85 மார்க்
கன்ஃபார்மாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, மற்றபடி சைக்காலஜியில் ஒரு 15 மார்க்கு ப்ளஸ் ஜிகேயில் ஒரு 5 மார்க்கு, டோட்டலாக வந்து 100 மார்க் நீங்கள் ஷியூராக வந்து ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் போஸ்டிங் வாங்குறத யாராலையும் தடுக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க படிக்கிறாங்க இல்லை அப்படின்றதெல்லாம் நாம் எதையுமே யோசிக்காமல், நாம் லைஃப்பில் ஜெயிக்கணும், ஒரு நல்ல ஜாப் செட்டில் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரான்சிஸ் பேக்கன் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும் போதாது, நிறைய டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். இது ஃப்ரான்சிஸ் பேக்கன் அவருடைய எஸ்எஸ்ல வந்து சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் மனம் தளராமல் நம்பிக்கையோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி வந்து சேரும். தேங்க்யூ.